ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது ஒரு சிறிய பதிவு தான். என்ன அப்படின்னு கேட்டால், நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டுக்காரர் கொடுக்கக்கூடிய அந்த 1000 2000 ரூபாயை மிச்சப்படுத்தி நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சேமிப்பு நிறுவனத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறோம். அந்த நிறுவனத்தை நமக்கு முன்ன பின்ன தெரியாது. நம்மளைய தெரிஞ்சவங்க, நான் அங்கே போட்டிருக்கேன், வட்டி நிறையா தரேன்னு சொல்லியிருக்காங்க, அது நிறையா தரேன்னு சொல்லியிருக்காங்க, 5 வருஷம் முடிஞ்சோன்னா வட்டி வரும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசை வார்த்தையை சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, அதில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. நம்மளை என்ன பண்ணுறோம், கண்மூடித்தனமாக அந்த காசை கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறோம். இப்போ 5 வருஷம் 6 வருஷம் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. நம்மளும் அந்த ஸ்கீம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறோம், போய் பணத்தை கேட்கும்போது அந்த ஸ்கீமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த பாண்டு பேப்பரை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாண்டு பேப்பரை நம்ம கொண்டு போய் ஒரிஜினலை கொடுத்ததுக்கு பிறகு அலைய வைக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள நிதி நிறுவனத்தில் தயவு செய்து யாரும் முன்ன பின்ன தெரியாத நிதி நிறுவனத்தில் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம பணம் சேர்க்குறதுக்கு நிறைய சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் சேர்க்கலாம், அல்லது நம்ம பேங்கில் சேர்க்கலாம், இல்லது ஏதோ ஒரு நகை கடையில் கொண்டு போய் நகை சேமிப்பு திட்டத்தில் கூட நம்ம சேர்க்கலாம். இந்த மாதிரி எதையாவது சேருங்க. அப்படி இல்லைன்னா பேசாமல் கையிலே பணத்தை வச்சுருங்க. யாரையும் நம்பி பணத்தை எதுலேயும் போடாதீங்க. போட்டுட்டு எடுக்க முடியாது. நான் அப்படி தான் 7 வருஷமாக பணத்தை போட்டுட்டு எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நானும் இல்லை, அந்த நிதி நிறுவனத்தில் சேர்ந்த எல்லாருக்குமே இன்னும் என்ன பண்ணலை, 6 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் எங்களால் காசு வாங்க முடியல. அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் யார் சொன்னாங்கன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு அதில் சேர்ந்துடாதீங்க. நம்முடைய பணம், அந்த ஒவ்வொரு பணத்தையும் நம்ம சேர்க்குறதுக்கு நம்ம எதையாவது என்ன பண்ணுறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சேமிக்கிறோம். நம்முடைய கணவன்மார்களும் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு தான் நம்மக்கிட்ட கொண்டாந்து பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க போய் மரத்தில் வந்து உளுப்பி கொண்டாந்து கொடுக்கல. இந்த மாதிரி தெரியாத இடத்துல கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம். நல்ல நம்பிக்கையான பேங்கில் போட்டு வைங்க. அதுவே பெரிய சேமிப்பு தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தவறாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இது ஏன்னா நான் கொண்டு போய் ஒரு 7 வருஷம் 6 வருஷம் ஸ்கீமில் சேர்ந்துட்டு என்னால் இன்னும் பணம் எடுக்க முடியலை. அதனால தான் நான் அதை சொன்னேனே தவிர வேறு ஒன்றும் தவறான நோக்கத்தோடு சொல்லப்பட்டவை அல்ல. நண்பர்களே, நன்றி, வணக்கம். நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.